Greetings from Elite English Academy. Dear friends, welcome to Elite English Academy's TRB English Preparation Series. In the video, The Mayor of the Castor Bridge, The Life and Death of a Man of Character, the novel summary and analysis பார்க்கலாம். In the particular book, PGTRB 2025 புது syllabus ஒரு part. First, தாமஸ் ஹார்டியோட biographical details பார்க்கலாம். ஹார்டி 1840 1928 வரைக்கும் இருந்திருக்கிறார். ஒரு விக்டோரியன் நாவலிஸ்ட் அண்ட் போய்ட். அவர் எவ்வளவுதான் பெரிய போய்ட்டாக இருந்தாலும் அவர் வாழ்கிற காலம் வரைக்கும் அவரை நாவலிஸ்டாக தான் இப்போ மக்கள் பார்த்தாங்க. ஸோ இவர் ஒரு ரியலிஸ்ட். ஸோ ஹி இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை போத் ஹிஸ் நாவல்ஸ் அண்ட் ஹிஸ் போய்ட்ரி பை ரொமான்டிசிசம், எஸ்பெஷலி வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். ஸோ இவருடைய நாவல்ஸ்லையும் போய்ட்ரிலையும் நேச்சரோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த விக்டோரியன் சொசைட்டியை ரொம்ப கிரிட்டிக்கலாக அவர் பார்த்தார். அதோடைய ஃபால்ஸ் லைஃப் ஸ்டைல், இண்டஸ்ட்ரியலைசேஷன், இது எல்லாத்தையுமே ரொம்ப சீரியஸாக கிரிட்டிசைஸ் பண்ணதில் தாமஸ் ஹார்டி ஒருத்தர். ஸோ அவருடைய டெத்துக்கு அப்புறம் அவருடைய போம் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. குறிப்பாக எஸ்ரா பவுண்ட், டபிள்யூஹெச் ஹார்டன் அண்ட் பிலிப் லார்கின். ஸோ இவங்க 3 பேர் தான் தாமஸ் ஹார்டியோட போம் அவருடைய டெத்துக்கு அப்புறம் ஃபேமஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருந்தாங்க. இவர் நிறைய நாவல் எழுதியிருக்கிறாரு. இதில் இம்பார்ட்டன்ட் நாவல்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபார் ஃப்ரம் த மேடிங் க்ரவுட், த மேயர் ஆஃப் காஸ்டர் பிரிட்ஜ், டெஸ்ட் ஆஃப் தி டர்பர்வில்ஸ், ஜூட் தி அப்ஸ்கியூர். இந்த 4 நாவலுமே பொதுவாக யூஜி பிஜி சிலபஸ் அக்ராஸ் த வேர்ல்டு இருக்குது. கண்டிப்பாக யூஜியில் ஒரு நாவல், பிஜியில் ஒரு நாவல் நிறைய காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸில் இருக்குது. இந்த வீடியோவில் நாம் மேயர் ஆஃப் தி காஸ்டர் பிரிட்ஜை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த நாவலோட இன்ட்ரொடக்ஷன் பார்த்துடலாம். இந்த மேயர் ஆஃப் தி காஸ்டர் பிரிட்ஜ் எங்கே செட்டிங் இருக்குது அப்படின்னா வெசெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வெசெக்ஸ் அப்படின்னுங்கிறது ஹார்டியோட ஃபிக்ஷனல் டவுன் இன் இங்கிலாந்து. இப்போ எப்படி மால்குடி அப்படிங்கிற ஒரு பிளேஸை ஆர்கே நாராயண் கிரியேட் பண்ணாரோ, அதே மாதிரி தாமஸ் ஹார்டி வெசெக்ஸ் நாவல்ஸ், வெசெக்ஸ் அப்படிங்கிற பிளேஸை கிரியேட் பண்ணுறார். இதில் காஸ்டர் பிரிட்ஜ் அப்ராக்சிமேட்டாக எனி வில்லேஜ் இன் இங்கிலாந்து அப்படி வச்சுக்கலாம். இப்போது இதோட இன்ஸ்பிரேஷன் என்ன அப்படின்னா 1883 தாமஸ் ஹார்டி அவருடைய ஒய்ஃப் எம்மாவோட டார்ச்செஸ்டர் அப்படிங்கிற பிளேஸில் இருக்கிறார். ஸோ டார்ச்செஸ்டர் அப்படிங்கிற பிளேஸில் தான் அவருடைய இளமை காலம்லாம் இருந்துச்சு. அந்த யங் ஏஜ் அதுக்கப்புறம் அவருடைய ஒய்ஃபில் டு பி வெரி ப்ரிசைஸ் மேக்ஸ் கேட் அப்படிங்கிற அவருடைய பிளேஸ், அதான் அவருடைய ஹவுஸ். அங்கே டார்ச்செஸ்டில் 1883 அவங்க செட்டில் ஆகிறாங்க. ஸோ அப்போ 1884 ஒரு ஆர்டிகிள் படிக்கிறாரு. ஸோ என்ன ஜேர்னல் அப்படின்னா ஒரு வீக்லி மேகசின், டார்ச்செஸ்டர் கவுண்டி கிரானிக்கிள். ஸோ இதில் ஒரு மேகசினில் ஒரு நியூஸ் ஐட்டத்தை படிக்கிறார். அதில் என்னன்னா ஒரு ஹஸ்பண்ட் அவங்களோட யங் ஒய்ஃபையும் டாக்டரையும் ஆக்ஷன் பண்ணிட்டாங்க, ஏலத்தில் வித்துட்டாங்க அப்படிங்கிறது தான் ஒரு நியூஸ். இந்த நியூஸ் அவருக்கு டிஸ்டர்பிங்காக இருந்தது. அந்த நியூஸ் தான் இந்த நாவலை எழுதுறதுக்கு அவருக்கு பேஸாக இருந்துச்சு. ஸோ இதில் இந்த நாவலில் தீம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன், ஃபேமிலியல் அண்ட் ரொமான்டிக் லவ், த வெயிட் ஆஃப் தி பாஸ்ட், கடந்த காலம் நம்மளை விட்டு போகாத, தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது. இந்த கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் டியூட்டி அண்ட் டிசையர், அதாவது நமக்கு இருக்கிற பொறுப்பு ஆனால் ஆசை, இந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள அந்த கான்ஃப்ளிக்ட். ஸோ ஆன் தி ஹோல் இதை பார்த்தோம் அப்படின்னா ஹார்டியோட மேயர் ஆஃப் தி காஸ்டர் பிரிட்ஜ் அந்த சொசைட்டியோட அந்த ஃபால்ஸ் கேரக்டர்ஸை அந்த இண்டஸ்ட்ரியலைசேஷனோட மோசமான விளைவுகளை ரொம்ப அழகாக இந்த நாவலில் பிரதிபலிச்சிருக்கிறாரு. ஸோ இப்போ நம்ம இந்த நாவல்ஸோட இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் மற்றும் அதோட ஷார்ட் சம்மரி பார்க்கலாம். இதோட புரோட்டகனிஸ்ட் யாரு அப்படின்னா மைக்கேல் ஹென்ச்காக். இந்த நாவல் ஓப்பன் பண்ணும்போது
அந்த வெய்டன் ப்ரேயர்னு ஒரு பிளேஸில் தான் ஓப்பன் ஆகுது. இதுதான் அந்த பிளேஸ். வேடன் ப்ரேயர்லேருந்து ஒரு 2-3 நாள் நடந்தால் நம்ம வந்து கேஸ்டர் பிரிட்ஜுக்கு போயிடலாம். வேடன் ப்ரேயருக்கு வந்து ஒரு ஃபேமிலி வர்றாங்க. யாரெல்லாம் வர்றா அப்படின்னா, மைக்கேல் ஹெஞ்ச்கார்ட். மைக்கேல் ஹெஞ்ச்கார்டுக்கு வயசு வந்து 21. அவருக்கு வந்து ஒரு ஒய்ஃப் இருக்கிறாங்க, ரைட்? அவருக்கு ஒய்ஃப் வந்து சூசன். சூசன் அப்போ நேச்சுரலாக அவங்கள விட யங்கா இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு டாட்டர் இருக்காங்க, எலிசபெத் ஜேன். இந்த 3 பேரும் வேடன் ப்ரேயருக்கு வர்றாங்க. அவங்களுடைய ட்ரெஸ் வந்து ரொம்ப அழுக்கா இருக்கும், ரொம்ப தூரம் நடந்ததுனால. நேரா எங்க போறாங்க அப்படின்னா, ஒரு ஃபெர்மெண்டேஷன் ஷாப்புக்கு போறாங்க. அதாவது ஒரு லிக்கர் ஷாப் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அங்க தான் பீப்பிள் வந்து இருந்து குடிப்பாங்க. அப்போ வந்து இவங்க ரொம்ப தூரம் கழிச்சு வந்ததுனோனே எல்லாருக்குமே பசிக்குது. அது போக இவங்க வந்து ஒரு வீடு மாரி வாடகைக்கு எடுத்தோ, இல்லைன்னா ஒரு ரூமாவது வேணும். ஏன்னா களைப்புல தூங்கணும். இப்போ வந்து மைக்கேல் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் வந்து குடிக்க போறேன் அப்படிங்கிறான். ஆனா ஒய்ஃப் வந்து கேட்குறாங்க, வேண்டாம் நமக்கு வந்து ஃபுட் வேணும். அது போக இருக்கிற மணியும் செலவு பண்ணா நம்ம எங்கேயும் தங்க முடியாதுங்கிறாங்க. பட் அவன் அதெல்லாம் காதுல வாங்கல. அவகிட்ட சண்டை போட்டுட்டு நேரா குடிக்க போயிடுறான். குடிக்க போகும்போது ஒய்ஃபு, டாட்டர் 2 பேரும் பாவம் போல அந்த வெளிய நின்னுட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து அங்க குதிரைக்கான ஆக்ஷன் போயிட்டுருக்கு. ஏலம் விட்டுட்டு இருக்காங்க வெளிய. இந்த நெறைய அது ஒரு மார்க்கெட் பிளேஸ் மாதிரி. ஸோ அதுல வந்து ஒரு ஷாப் தான் இந்த லிக்கர் ஷாப். அப்போ வந்து வெளிய குதிரை ஏலம் விட்டுட்டு இருக்கும்போது, இவனுக்கு வந்து கொஞ்சம் போதை ஏறிருச்சு. போதை ஏறின உடனே, இப்போ ம ஒ குதிரைய மட்டும் தான் ஏலம் விடுவீங்களா? இப்போ என் ஒய்ஃப் எல்லாம் நான் ஏலம் விடணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றான். உடனே இவன் புதுசா ஒய்ஃப் ஏலம் விடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே, அதுல சுத்தி இருந்தவங்கலாம், அவங்க "ஓ பரவாயில்லையே! என் ஒய்ஃப கூட ஏலம் விடலாமே" அப்படின்னு அவன ஏத்தி விடுறாங்க. அப்போ வந்து அரைப்போதையில வந்து அவன் ஏத ஏலம் விடுறான் ஒய்ஃப். ஒய்ஃப் வந்து ரொம்ப ப்ளீட் பண்றாங்க. "ஏங்க இப்படிலாம் பண்ணாதீங்க" அப்படின்னுட்டு. ஆனா இவன் பாதி போதையில வந்து இது பண்றான். அப்போ வந்து எல்லாரும் ஒரு என்ன சொல்ல ஒரு அத ஒரு என்ஜாய்மென்ட்டா வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இது சும்மா தான் நடக்குது அப்படின்னு. ஆனா ஒருத்தர் ஒரு செயிலர், ஒரு வழிப்போக்கர் அவர் வர்றாரு. ரிச்சர்ட் நியூசன் அவரோட பேரு. அவர் என்ன சொல்றாரு, "சரி நான் உன்னுடைய ஒய்ஃப் வாங்கிக்கிறேன்" அப்படின்ட்டு 5 கினியாஸ்க்கு வந்து 5 கினியாஸ் 5.5 கினியாஸ்க்கு வந்து ஒய்ஃப வந்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு. உடனே சூசன் வந்து அவ ரொம்ப யங் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு தெரியல. அப்போ வந்து இதுதான் லீகல் போல அப்படின்ட்டு ஒ டாட்டர தூக்கிட்டு அவன் வந்து சு இவங்க ரிச்சர்ட் நியூசன் கிட்ட போயிடுறான். அப்படியே பின்னாடி போயிடுறாங்க. இவன் மைக்கேல் வந்து அந்த காச வாங்குனதுல வந்து அப்படியே போதையில தூங்கிறான். இப்போ சூசன் போகும்போது அவளுடைய அந்த வெட்டிங் ரிங்க கழட்டி அவன் மூஞ்சிலேயே வீசிட்டு வந்து போயிடுறா. இப்போ மறுநாள் இவன் முழிச்சு பார்க்குறான். அப்பதான் அவனுக்கு புரியுது 5 கினியாஸ் கிடக்குது. ஒய்ஃபும் சைல்டும் இல்ல. ஐயய்யோ! தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு இங்கேயும் அங்கேயும் போறான். கண்டுபிடிக்க முடியல. அப்போ வந்து அவன் நேரா கோயிலுக்கு போய் ஒரு ப்ராமிஸ் எடுக்கிறான். ஓத் எடுக்கிறான். என்ன எடுக்கிறான்னா, இதுக்கப்புறம் அதாவது நான் குடிப்பழக்கத்தினால தான் இப்படி ஆனேன். இதுக்கப்புறம் 21 வருஷத்துக்கு நான் குடிக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு ப்ராமிஸ் எடுக்கிறான். ஸோ பைபிள தொட்டு எடுக்கிறான். சரி. அதுக்கப்புறம் அவன் அங்க இங்கேயும் சுத்தி பார்க்கும்போது வந்து ஒரு போர்ட்ல வந்து சில பேர் சொல்றாங்க, நீங்க சொன்ன அடையாளத்துல வந்து ஒரு 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 செயிலரும், ஒரு வுமனும், டாட்டரும் போனாங்க அப்படின்னு. ஸோ அப்போ வந்து இவன் புரிஞ்சுக்கிறான். அப்போ வந்து ஒய்ஃப் வந்து பெர்மனன்ட்டா போயிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஒரு பார்ட் அப்படியே முடியுது. அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணோம்னா, நாவல் வந்து ஒரு 18 வருஷம் கழிச்சு ஓப்பன் ஆகுது. இந்த 18 வருஷத்துல மறுபடியும் அதே வேடன் பிரேயர்ஸ்க்கு வந்து 2 பேர் வர்றாங்க. தடவ 3 பேர் வந்தாங்க. இப்போ வந்து 2 பேர் வர்றாங்க. யாரெல்லாம் அப்படின்னா, சூசன். சூசன் வந்து வர்றாங்க. சூசன் கூட அவங்களுடைய டாட்டர் வந்து எலிசபெத் ஜேன் இவங்களும் வர்றாங்க. இப்போ வந்து ஒய்ஃப் என்ன சொல்லி அதாவது சூசன் என்ன சொல்லி கூட்டு வர்றாங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு ரிலேட்டிவ் இருக்கிறாங்க. அவங்க வந்து மேரேஜ வந்து டாட்டர்ட்ட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா, டாட்டர் வந்து அப்ப கை குழந்தையா இருந்தாங்க. நமக்கு வந்து ஒரு ரிலேட்டிவ் இருக்காங்க. இந்த ஊர்ல. அவங்கள பார்த்து இவளுக்கு தெரியாது. 18 வருஷமா மைக்கேல் ஹென்ச்கார்ட்க்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது. ஆனாலும் வந்து கூட்டிட்டு வருவா. கூட்டிட்டு வரும்போது வந்து ஃபர்ஸ்ட் நேரா வந்து ஒரு ஒரு பார்ட்டி மாரி ஒரு இடத்துல நடக்குது. அந்த 3 மென் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் தான். அங்க வந்து ப பாக்க அவங்க ஆன் தி வேல போயிட்டு இருக்கும்போது வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, சில பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இவங்க கேட்கறாங்க. சூசன் கேட்கறாங்க. இப்படி மைக்கேல் ஹென்ச்கார்ட் அப்படின்ட்டு யாராவது தெரியுமா? அப்படின்ட்டு.
அப்படி பேசும்போது அவங்க 2 மென் பேசுறத ஒட்டு கேட்கும்போது வந்து, அவங்க வந்து மைக்கேல் ஹென்ச்கார்ட் வந்து இந்த கேஸ்டர்பிரிட்ஜோட மேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு வந்து ஷாக். ஒருவேளை நம்ம ஹஸ்பண்டா இருக்குமோ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் அந்த பக்கத்துல அந்த 3 மென் அந்த ஹோட்டலுக்கு இன்னைக்கு வர்றாங்க சாயங்காலம் பார்ட்டிக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே, அவங்களும் போறாங்க. அங்க பார்க்கும்போது வேற யாரும் கிடையாது. அவங்களுடைய பழைய ஹஸ்பண்ட் தான். அவங்களுடைய மேயர் ட்ரெஸ்ல வந்து பியூட்டிஃபுல்லா வர்றாங்க. எல்லாரும் அவர் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல் கிரெயின் மெர்ச்சன்ட்டா இருக்காரு. அதுக்கப்புறம் எல்லாரும் அவருக்கு ரெஸ்பெக்ட் குடுக்குறாங்க. கொஞ்சம் தூரத்துல இருந்து அவங்க பார்த்துட்டாங்க. ஏன்னா திடீர்னு போய் நின்னு வந்து எம்ப்ராஸ் பண்ண முடியாதுல்ல. அதனால கொஞ்சம் தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அந்த ஹோட்டல் வந்து அவங்களுக்கு அஃபோர்டபுள் கிடையாது. அப்போ வந்து சூசன் வந்து அங்க கொஞ்சம் வொர்க் பண்ணிட்டு அப்படி இருக்கிறாங்க. அப்போ வந்து அங்க ஒரு புது கேரக்டர் வர்றாங்க. யாரு அப்படின்னா டொனால்ட் ஃபேர்ஃப்ரே. இந்த டொனால்டு ஃபேர்ஃப்ரேயும் அந்த ஹோட்டல்ல தான் தங்கறதுக்கு வந்திருக்காங்க. ஸ்காட்ஸ்மேன். அவர் வந்து கொஞ்சம் நல்ல டாலா, வெல் பில்ட்டா எல்லாருக்குமே வந்து அவர் பிடிக்கக்கூடிய பார்த்த உடனே பிடிக்கக்கூடிய ஒரு பொசிஷன்ல இருக்காரு. இந்த டொனால்டு ஃபேர்ஃப்ரே வந்து ஆக்சுவலி ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருப்பார். என்ன அப்படின்னா, ஃபேர்ஃப்ரே இந்த டொனால்ட் ஃபேர்ஃப்ரே வந்து மைக்கேல் ஹென்ச்கார்ட் வந்து அவருடைய பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பார். அப்போ வந்து டொனால்ட் ஃபேர்ஃப்ரே ஒரு நோட் வந்து மைக்கேல் ஹென்ச்கார்டுக்கு அனுப்பியிருப்பாங்க. ஸோ இது ஒரு பக்கம். இப்போ 2 பேரு மைக்கேல் ஹென்ச்கார்ட தேடுறாங்க. ஒண்ணு ஒய்ஃப் சூசன் ஹென்ச்கார்ட். 2வது டொனால்ட் ஃபேர்ஃப்ரே. ஸோ டொனால்ட் ஃபேர்ஃப்ரே அந்த சேம் ஹோட்டல்லே இருந்துடுறாங்க. ம சூசனும் அவனுடைய டாட்டரும் அதே ஹோட்டல்ல இருந்துறாங்க. மைக்கேல் ஹென்ச்கார்ட் பார்ட்டிலாம் முடிஞ்சுட்டு கிளம்பிடுறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் டே மைக்கேல் ஹென்ச்கார்ட் வந்து யாரை பார்க்க வர்றாங்க அப்படின்னா, டொனால்ட் ஃபேர்ஃப்ரேய பார்ப்போம். ஆக்சுவலி அவருக்கு வந்த அப்ளிகேஷன் யாரா இருக்கும்னா, ஜோஷுவா ஜோப் தான் அப்ளிகேஷன் போட்டிருப்பாரு. ஆனா வந்து ஜோஷுவா வர்றதுக்கு லேட் ஆயிரும். ஆனா இவரு இந்த நோட் வந்தவுடனே இந்த மைக்கேல் ஹென்ச்கார்ட், இந்த மேயர் அண்ட் கிரெயின் மெர்ச்சன்ட் வந்து டொனால்ட் ஃபேர்ஃப்ரேய ஹோட்டல்ல போய் இது போவார். அப்போ வந்து அந்த ஹோட்டல்ல வந்து இந்த தங்குற செலவ அப்படி குறைக்கிறதுக்காக சூசன் வந்து ஹெல்ப் பண்ணிட்டெல்லாம் இருப்பாங்க. ரைட். அப்போ பார்த்த உடனே அவருக்கு புடிச்சு போயிரும். மைக்கேல் ஹென்ச்கார்டுக்கு வந்து டொனால்ட் ஃபேர்ஃப்ரேய இது பண்ணிரும். உடனே அவர வந்து ஒ அ அப்பாயிண்ட் பண்றாரு. அவருடைய மர்ச்சன்ட் இதுல வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. ரைட். அதுக்கப்புறம் பிசினஸ் வந்து நல்லா போகுது. இது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து சூசன் வந்து மைக்கேலுக்கு வந்து ஒரு நோட் அனுப்புறாங்க. நான் இப்படி வந்திருக்கிறேன். வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து டவுட்டா இருக்கு அவருக்கு. இருந்தாலும் வந்து பார்த்த உடனே அது ஒய்ஃப். உடனே இப்ப என்ன செய்யலாம் அப்படிங்கிற வந்து ஒரு பிரச்சனை வருது. அப்ப இவர் இதுவரைக்கும் யாரையும் கல்யாணம் பண்ணல. விடோயர் அப்படிங்கிற உடனே என்ன சொன்னாரு, இப்போ உடனே நான் உன்னை கல்யாணம் பண்ண முடியாது. ஏன்னா டாட்டரும் இருக்கிறாங்க. கொஞ்ச நாள் நான் வந்து உன்னைய கோர்ட்ஷிப் இங்கிலாந்துல வந்து அந்த கோர்ட்ஷிப் லவ் பண்ற ப்ராசஸ் கோர்ட்ஷிப்ல இருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்புறம் எந்த ஸ்கேண்டலும் இருக்காதுன்னு சொல்லி. அப்போ வந்து எலிசபெத் இல்ல சூசனும் அக்செப்ட் பண்ணாங்க. ஆனா எலிசபெத் ஜெயினுக்கு வந்து இவர் தான் உண்மையான ஃபாதர் அப்படின்ட்டு தெரியாது. இது ஒரு பக்கம் அழகா போயிட்டு இருக்கு. இந்த டைம்ல இந்த ரீமேரேஜ் பண்றதுக்காக ஏற்கனவே மைக்கேல் ஹென்ச்கார்டுக்கு ஒருத்தவங்க கூட தொடர்பு இருக்கும். ஏன்னா அவங்க ஜெர்சி அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல இருக்கும்போது வந்து அவர் ரொம்ப சிக் ஆயிருவார். சிக்கான உடனே அப்போ லூசிட்டா ஒருத்தவங்க வந்து ரொம்ப அவங்கள கேர் பண்ணியிருப்பாங்க. கேர் பண்ண உடனே அப்போ நான் வந்து உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருப்பார். ஆனா என்ன சொல்லியிருப்பாருன்னா, என்னுடைய ஒய்ஃப் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. ஒய்ஃப் வந்து காணாம போயிட்டாங்க. வித்துட்டேன்னு சொல்ல மாட்டாரு. காணாம போயிட்டாங்க. ஒருவேளை அவங்க வரல அப்படின்னா நான் உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருப்பாரு. ஆனா இப்போ நான் வந்த உடனே நோ தருவா உங்களுக்கு ஒரு லெட்டர் அனுப்புவார். இப்படி என்னோட ஒய்ஃப் வந்துட்டாங்க. அதனால வந்து நான் உன்னைய கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இவர் வந்து நம்ம பழைய ஒய்ஃப் சூசனை வந்து கோர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஃபைன். இந்த டைம்ல வந்து டொனால்ட் ஃபேர்ஃப்ரேக்கும் எலிசபெத்துக்கும் ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா ரொம்ப யங்கா அழகா இருக்கிறாங்க. ஸோ டொனால்ட் ஃபேர்ஃப்ரே. ஸோ ஆனா இதை வந்து யார் பார்த்துருவா அப்படின்னா மைக்கேல் ஹென்ச்கார்ட் பார்த்துருவார். ஸோ அவருக்கு ஏற்கனவே பிடிக்காது. இது ஒரு பக்கம் போகும்போது ஒரு நாள் வந்து அவருடைய ஃபார்ம்ல ஒரு கான்ஃப்ளிக்ட். ஒரு ஒர்க்கர் வந்து ஏபல் விட்டல் அப்படின்னு ஒரு ஒர்க்கர் வந்து ரொம்ப லேட்டா வருவார். உடனே ஹென்ச்கார்ட் என்ன சொல்லுவாரு, நெக்ஸ்ட் டைம் நீ சீக்கிரம் வரல அப்படின்னா உன்னை ஃபயர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவார். மறுநாளும் அவன் வந்து வரமாட்டான். உடனே இவர் நேரா அவனோட வீட்டுக்கு போய்வார். மைக்கேல் ஹென்ச்கார்ட் வந்து ஏபல் விட்டலோட வீட்டுக்கு போய் அவனை பெட்ல இருந்து எழுப்பி ட்ரெஸ்ஸை கூட மாற்ற முடியாம நீ நேரா என்னோட ஃபார்முக்கு போய் வேலை பாரு அப்படின்னு சொல்லிடுவான். அப்படி வேலை பாருன்னு சொன்ன உடனே அங்க யார் இன்சார்ஜா இருப்பா? நம்ம டொனால்ட் ஃபேர்ஃப்ரே இன்சார்ஜா இருப்பான். பார்த்துட்டு இப்படிலாம் வேலை பார்க்க கூடாதுன்ன உடனே பின்னாடியே இவரு வருவார் மைக்கேல்.
நான் தான் அவனை இப்படி வேலை பண்ணா அவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும். இப்படிலாம் வேலை பார்க்கக்கூடாதுன்னொடனே ஏபல் வந்து மறுபடியும் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வருவான். உடனே இப்படியே 2 தடவை கான்ஃப்ளிக்ட் வந்த உடனே அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, "நீ இனிமே எனக்கு வேண்டாம்" அப்படின்ட்டு அனுப்பிச்சு விட்டுருவான். யாரு? மைக்கேல் ஹென்ச்கார்ட் வந்து டொனால்ட் ஃபேர்ஃப்ரேயை வந்து ஜாப்லேருந்து அனுப்பிடுறான். ஆனா டொனால்ட் ஃபேர்ஃப்ரே ஊரை விட்டு போகாம அங்கேயே ஒரு அவனுடைய புது பிஸ்னஸ் கிரெயின் பிஸ்னஸை வந்து ஒரு ஷாப் ஆரம்பிச்சு அவன் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துகிட்டு இருப்பான். ஸோ இந்த டைம்ல வந்து மைக்கேல் ஹென்ச்கார்டு வந்து ஒரு தப்பான முடிவு எடுப்பான். மைக்கேல் ஹென்ச்கார்டுக்கு வந்து அப்போ இப்போ ஒரு வேலை வேணும்ல, இப்போ ஒரு ஹெல்ப்பர் வேணும். அப்போ வந்து ஜோஷுவா ஜோபை வந்து மறுபடி அவன் எம்ப்ளாய் பண்ணிக்கலாம். அவன் என்ன அசைன்மெண்ட் கொடுப்பானா, நீ எனக்கெல்லாம் வேலை செய்ய வேண்டாம், அந்த டொனால்ட் ஃபேர்ஃப்ரே பிஸ்னஸை காலி பண்ணுற வேலையை பாரு அப்படிங்கிறதான் அசைன்மெண்ட்டே கொடுப்பான். ஆனால் டொனால்ட் ஃபேர்ஃப்ரே என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவன் ரொம்ப எல்லாத்துலேயும் மரியாதையாக இருப்பான். மைக்கேல் ஹென்ச்கார்ட்ட கிரெயின் வாங்குற யாருக்குமே வந்து இவன் விற்க மாட்டான். அதாவது அந்த அளவுக்கு அவனோட பழைய மாஸ்டர் மேலே ரெஸ்பெக்ட் பண்ணி வச்சிருப்பான். ஆனால் இவர் மைக்கேல் வந்து ஃபேர்ஃப்ரே மேலே எந்த ரெஸ்பெக்ட்டுமே வச்சிருக்க மாட்டான். இந்த சூழ்நிலையில அவன் பிஸ்னஸ்ல ஒரு தப்பு பண்ணுவான் மைக்கேல். அது வந்து ஒரு ரெய்னி சீசனா இருக்கும். அவன் வெதர் ப்ரெடிக்ஷன்லாம் பார்த்து என்ன பண்ணுவான்னா, இந்த வருஷம் ரொம்ப மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு, மழை பெஞ்சா கிரெயினோட ரேட் ஏறும். கார்ன் ரேட் ஏறும். அதனால அந்த மழை பெஞ்சு ஆரம்பிக்கும் போது வந்து எல்லா கார்னையும் வாங்குவான். மொத்த விலைக்கு வாங்கிரும். அப்போ என்ன ஆயிடும்னா, அதுக்கப்புறம் விளைச்சல் இருக்காது. நம்ம வந்து அதிக விலைக்கு விற்கலாம்னு. ஆனா அவன் அன்எக்ஸ்பெக்டட் என்ன ஆகும்னா, மழை சீக்கிரமே நின்றும். வந்து நல்லா வெயில் அடிச்சிரும். உடனே ரேட்டு குறைஞ்சிரும். ஐயோ! அப்படின்ட்டு அவன் எல்லாத்தையும் வித்துருவான். ஆனா அதுல வித்ததுல பெரும்பகுதி வாங்குறது யாரு அப்படின்னா, டொனால்ட் ஃபேர்ஃப்ரே. மறுபடியும் வெதர் சேஞ்ச் ஆகி மழை பெய்யும். அப்போ ஒரு சைடு மைக்கேலுக்கு கம்ப்ளீட் அவனோட என்டையர் பிஸ்னஸும் போயிரும். கடன்காரர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவனுடைய வீட்ல வந்து ஃபர்னிச்சர் அதெல்லாம் தூக்கிட்டு போற அளவுக்கு மோசமாயிரும். ஆனா இந்த சைடு ஃபேர்ஃப்ரே வந்து ரொம்ப ரிச் ஆயிருவான். எந்த அளவுக்கு ரிச் ஆயிருவான் அப்படின்னா, இவனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் மைக்கேல் ஹென்ச்கார்டோட ப்ராப்பர்ட்டி, ஹவுஸு எல்லாத்தையும் வாங்குறதுக்கான அந்த சிச்சுவேஷன்ல வந்துரும். இந்த அந்த பிசினஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமா லாஸ் ஆயிட்டு இருக்கும்போது வந்து, நம்ம மைக்கேலுக்கும் சூசனுக்கும் மேரேஜ் நடந்துரும். இந்த மேரேஜ் நடந்து கொஞ்ச நாள்லயே சூசன் வந்து இறந்துருவாங்க. அவங்க இறக்கும்போது மைக்கேல் வீட்ல இருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க வந்து ஒரு லெட்டர் எழுதுவாங்க. லெட்டர் எழுதி சீல் பண்ணி மேல என்ன எழுதியிருப்பாங்கன்னா, இந்த லெட்டர வந்து நம்ம டாட்டர் எலிசபெத் ஜேனோட கல்யாணம் என்னன்னைக்கு நடக்குதோ, அன்னைக்கு தான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். ஆனா வந்து அது வந்து ஒழுங்கா சீல் ஆயிருக்காது. அப்போ ஒய்ஃப் இறந்து கிரிமேஷன்லாம் அந்த இது சாரி பரியல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவன் இந்த லெட்டர வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்பான். இந்த கேப்ல என்னென்ன இப்போ அப்போ 3 பேருமே சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுருவாங்க. மைக்கேல் ஹென்ச்கார்ட், சூசன், எலிசபெத் ஜேன். இப்போ வந்து ஒய்ஃப் இறந்துட்டாங்க. அப்போ வந்து இந்த லெட்டர படிச்சா அதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும். என்ன அப்படின்னா, அதுல வந்து சூசன் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நம்மளுடைய ஒரிஜினல் டாட்டர் எலிசபெத் ஜேன் வந்து கொஞ்ச நாள்ல இறந்துட்டாங்க. இப்ப இருக்கிற எலிசபெத் ஜேன் வந்து எனக்கும் நியூசனுக்கும் பொறந்த பொண்ணு அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஃபேக்டரை வந்து ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ரிவீல் பண்ணிட்டு ஏன் அந்த லெட்டரை வந்து எலிசபெத் ஜெயினோட மேரேஜுக்கு ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னா, இப்படி ஒருவேளை முன்னாடியே ஓப்பன் பண்ணி உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, இவங்க ஒழுங்கா பார்த்துக்கிற மாட்டான் நம்ம டாட்டரை அப்படின்னுட்டு வந்து நினச்சிட்டு தான் அப்படி சொல்லியிருப்பாங்க. உடனே மைக்கேல் என்ச்கார்டுக்கு இந்த உண்மையை வந்து டைஜஸ்ட் பண்ணவே முடியாது. அதுக்கப்புறம் அவன் வந்து எலிசபெத் ஜேன் 2 இந்த டாட்டர் மேல எரிஞ்சு விழ ஆரம்பிச்சுரும். அவளுக்குமே புரியாது. ஏன் இதுவரைக்கும் நல்லா தானே இருந்தாரு. இப்ப ஏன் இப்படி இருக்காருன்ன உடனே, அவங்க வந்து வீட்ட விட்டு போணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருவாங்க. சரி அப்ப எங்க போகலாங்கும்போது, அப்போ வந்து அந்த ஊருக்கு வந்து கேஸ்டபிரிட்ஜுக்கு புதுசா ஒருத்தவங்க வர்றாங்க. அவங்க டெம்பிள் மேன் அப்படின்ட்டு. டெம்பிள் மேன் லூசிட்டாங்கிற நேம் இருக்காது ஃபர்ஸ்ட்டு. டெம்பிள் மேன் ஏன்னா லூசிட்டாவோட ஒரிஜினல் நேம் வந்து அங்க மிஸ் லேசுவர். இதுதான் இந்த நேம். உடனே அங்க பக்கத்துல வந்து ஒரு பெரிய மேன்ஷன்ல வந்து அப்போ நான் வந்து அந்த லேடி கூட அசிஸ்டண்டா போறேன் அப்படின்ட்டு இவ யாரு போயிருவா எலிசபெத் போயிருவாங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரே ஏஜ் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால 2 பேருக்கும் நல்லா ஜெல் ஆயிரும். ஸோ எலிசபெத் வந்து டெம்பிள் மேன் டெம்பிள் மேன் மிஸ் லேசூரோட அந்த இதா போயிருவாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியும் அது யாரு அப்படின்னா லூசிட்டா. லூசிட்டா எதுக்காக அங்க வந்திருப்பாங்க அப்படின்னா மைக்கேல் ஹென்ச்கார்டோட மேரேஜ் முடிஞ்சு சூசன் இறந்துட்டாங்க. அப்போ இப்போ வந்து நம்ம மைக்கேல் ஹென்ச்கார்ட மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்போ எப்படி அவங்க திடீர்னு ரிச் ஆவாங்க அப்படின்னா டெம்பிள்மேன்னு ஒரு ஆண்ட் உண்டு. அந்த ஆண்ட் வந்து இறந்துருவாங்க. அவங்க வந்து அவங்களோட என்டையர் ப்ராப்பர்ட்டி
வந்து இவளுக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க, லூசிட்டாவுக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதனால வந்து டெம்பிள்மேன்ங்கிற அவங்களுடைய நேமை வந்து இன்ஹெரிட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. இது வந்து இவன் மைக்கேலுக்கு தெரிய வந்தோடனே அவனும் ஹாப்பி. அப்போ வந்து டெம்பிள்மேன் வந்து ஒரு நாள் ஒரு நோட் அனுப்புகிறாங்க. யாருக்கு அப்படின்னா மைக்கேலுக்கு நோட் அனுப்புகிறாங்க. மைக்கேலுக்கு நோட் அனுப்பின உடனே அவன் ஃபஸ்ட்டு டவுட்டாக இருக்கும். யார் இந்த டெம்பிள் மேன் அப்படின்ட்டு தெரியும். ஒருவேளை லூசிட்டாவாக இருக்குமோன்னு நினைப்பான். ஆனால் வந்து பேர் வேறு. அவளுடைய பேர் வந்து லேசூரில் எப்படி. அப்போ போகும்போது அவனுக்கு தெரியுது இது லூசிட்டா தான் தெரியுது. ஆனால் அங்கே போன உடனே லூசிட்டா என்ன ஒரு தப்பு பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்த உடனே பார்த்தா வந்து நல்லா இருக்காது. அதனால வந்து நம்ம ஒரு வேலைக்காரங்களை வச்சு நாளைக்கு வாங்க அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க. இவனுக்கு வந்து ரொம்ப கோபமாயிரும். ஏன்னா வந்து அவன் தான் மேயர். ஸோ மேயர் வந்து பார்க்க போகிறான். ஆனால் அவன் இல்லைன்னு சொன்ன உடனே அவன் கோபமாயிரும். அடுத்து 3 நாளைக்கு வரமாட்டான். சரியா? இது ஒரு பக்கம். ஆனால் யார் மிஸ் டெம்பிள்மேன் அந்த லூசிட்டா, இனிமே இந்த ஸ்டோரியில் லூசிட்டானே நம்ம சொல்லுவோம். லூசிட்டா வந்து மறுநாள் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. சார் ஓகே, மொதல் நாள் வரல, 2வது நாள், 3. அப்போ வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து டோரை ஓப்பன் பண்ணுற நாக் பண்ணுற சத்தம். அப்போ லூசிட்டா வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து மைக்கேல் லேஞ்ச்கார்ட் நம்ம பழைய லவர் வந்துட்டான்னு போனால் அங்கே நிற்கிறது யாரு அப்படின்னா டொனால்ட் ஃபேர்ஃப்ரே. டொனால்ட் ஃபேர்ஃப்ரே யாரை பார்க்க வந்திருப்பான் அப்படின்னா ஒரிஜினலாக எலிசபெத் ஜேனை பார்க்க வந்திருப்பான். ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு லிங்க் ஓடிட்டு இருக்கும். ஆனால் இவங்க 2 பேரும் முறையாக பார்க்கும்போது 2 பேருமே ஒருத்தர் அவங்களுக்கு பிடிச்சி போயிடும். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் கோட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உடனே விஷயம் வந்து அப்போ ஜோடி மாறி போச்சு. சரியா? ஜோ நம்ம லூசிட்டா வந்து டொனால்ட் ஃபேர்ஃப்ரேயை விட்டுட்டு, சாரி, லூசிட்டா வந்து மைக்கேல் என்ச்கார்டை விட்டுட்டு டொனால்ட் ஃபேர்ஃப்ரேயை வந்து இப்போ இந்த டைமில் வந்து மைக்கேலோட ஃபினான்ஷியல் பொசிஷன் வந்து ரொம்ப புவர் ஆயிரும். அப்போ வந்து அவருக்கு எல்லாத்தையும் வந்து ஒரு ஒரு லாஸ்ட் லெக் ஆஃப் லைஃப்பில் ஃபினான்ஷியலில் இருக்கிற மாதிரி அவர் இருப்பார். இந்த டைமில் வந்து இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணி லூசிட்டாவும் டொனால்டோ ஃபேர்ஃப்ரேயும் மேரேஜ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பரவும். அப்போ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஃபேர்ஃப்ரேயோட ஃபினான்ஷியல் பொசிஷன் கூட ஆன உடனே அவனை வந்து டவுன் கவுன்சிலில் சேர்த்துருவாங்க. சீக்கிரம் அவன் மேயர் ஆயிடுவான் அப்படிங்கிற ஒரு தாட்டும் இருக்குது. ஃபைன். இந்த பொசிஷன் போயிட்டுருக்கு. அப்போ வந்து திடீர்னு ஒரு நாள் மைக்கேல் ஹென்ச்கார்டு வந்து லூசிட்டாவை மீட் பண்ணி, நீ வந்து ஃபேர்ஃப்ரே எல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாது, என்னையே தான் கல்யாணம் பண்ணணும். நீ வந்து இதுக்கு முன்னாடி எழுதின லவ் லெட்டர்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்குது. ஸோ அதனால வந்து நீ என்னைய மேரேஜ் பண்ணலை அப்படின்னா நான் வந்து ரிவீல் பண்ணிடுவேன் அப்படின்னு. உடனே இவளும் சொல்கிறா, சரி நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, லூசிட்டாவும் நம்ம லூசிட்டாவும் ஃபேர்ஃப்ரேயும் தனியாக போய் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் பேருக்கு தான் அது தெரியும். இப்போ ஓடி போய் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வந்திருப்பாங்க. தேவையான நேரத்தில் அதை ரிவீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆனால் இப்போ வந்து இவர் மைக்கேல் ஹென்ச்கார்டு வந்து நீ என்னைய தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் பண்ண உடனே இவங்களுக்கு வேற வழி தெரியல, அதை ரிவீல் பண்ணணும். அந்த கல்யாணம் சரி நீ என்னை தான் கல்யாணம் பண்ணணுங்கிறது ஒரு பாட்டு. இன்னொன்று என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இவருக்கு வந்து ஒரு ஒரு கடன் கொடுத்தவர் வந்து ரொம்ப நெருக்கடி கொடுப்பார். கடனை உடனே கொடு அப்படின்ட்டு. உடனே மைக்கேல் வந்து என்ன ரெக்வஸ்ட் வைப்பான் லூசிட்டா அப்படின்னா, நீ வந்து என்னை தான் கல்யாணம் பண்ண போற அப்படின்ட்டு வந்து சொல்லு அவன்கிட்ட. அப்போ என்கிட்ட கடன் கேட்க மாட்டான் அப்படின்ட்டு சொல்கிறார். போனால் லூசிட்டா வந்து ரெஃப்யூஸ் பண்ணிடுவா. ஏன்னா இவ கல்யாணம் பண்ணது அந்த மர்ச்சன்ட்டுக்கு வந்து தெரியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவா அப்படின்னா, நான் வந்து உன்னைய கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்ட்டு லூசிட்டாவும் ஃபேர்ஃப்ரேயும் அவங்க வந்து அவங்களுடைய ஹவுஸ்க்கு மூவ் இன் ஆயிடுறாங்க. இது வந்து பெரிய இன்சல்ட்டாக ஆயிரும். பெரிய இன்சல்ட்டாக ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் இப்போ சுச்சுவேஷன் பார்த்துக்கோங்க. மைக்கேல் வந்து இப்போ அவனுக்கு எல்லா ஃபார்முமே பேசி வீடு வாசல் எல்லாம் போயிட்டு எங்கே இருக்காங்கன்னா, அவனை வேலைக்கு வச்சிருக்கிறது யாரு அப்படின்னா ஃபேர்ஃப்ரே தான். ஆனால் மைக்கேலோட ஒரிஜினல் ஹவுஸில் வித்த ஹவுஸில் யார் இருக்கா சந்தோஷமா இருக்கான்னா ஃபேர்ஃப்ரேயும் மைக்கேலோட ஃபார்மர் லவர் லூசிட்டாவும் கல்யாணம் முடிஞ்சு ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ மைக்கேலோட அந்த ஸ்டெப் டாட்டர் எலிசபெத் ஜேனும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அங்கே தான் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு சைடு போயிட்டு இருக்கு. ரைட். இப்போ வந்து அடுத்த லெவலுக்கு நம்ம போகும்போது வந்து இவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டும் ஆயிடுறாங்க. யாரு அப்படின்னா லூசிட்டா ப்ரெக்னெண்ட்டும் ஆயிடுறாங்க. ஸோ இந்த டைமில் வந்து ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னா,
மைக்கேல் வந்து ஒரு கட்டத்தில் வந்து இப்போ இது பண்ணிடுறான், டிசைட் பண்ணிடுறான். லூசிட்டா வந்து ரெக்வஸ்ட் பண்ண உடனே சரி நான் லெட்டரை கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு சொல்லுவான். என்ன சொல்றேன்னா நாளைக்கு வந்து வந்து வாங்கிக்க சொல்லு. ஆக்சுவலி இந்த ஒரிஜினல் லெட்டர் வந்து எங்கே இருக்கும்னா அவனோட பழைய வீட்டில் தான் இருக்கும். அங்கே போய் அந்த லாக்கரை திறந்து அவன் எடுத்துட்டு அன்னைக்கு கொடுக்க மாட்டான். அன்னைக்கு கொடுக்காம இன்னொரு நாள் ரெக்வஸ்ட் பண்ண உடனே சரி கொடுத்து நான் அந்த நாளைக்கு தர்றேன் அப்படின்ட்டு போயிடுவான். அந்த லெட்டரை வந்து அவன் கொடுக்காம என்ன பண்ணுவான்னா ஜோஷுவா ஜோப். இப்போ ஜோஷுவா ஜோப்போட கூட தான் அவன் அந்த ஹவுஸில் இருப்பான், ஒரு ஃபார்ம் ஹவுஸில். இப்போ இருக்கும்போது ஜோஷுவா ஜோப்கிட்ட கொடுத்துட்டு நீ வந்து இதை லூசிட்டாட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவான். ஆனால் ஜோஷுவா ஜோப்புக்கு வந்து தெரியும் லூசிட்டாவுக்கும் மைக்கேல் என்ச்கார்டுக்கும் அந்த இதுக்கு முன்னாடி இருந்த பிளேஸில் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு அப்படின்னு தெரியும். உடனே அவன் வந்து சஸ்பெக்ட் பண்ண அந்த பண்டில் என்ன தான் இருக்குது அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு இது இருக்கும். அவன் நேராக வந்து லூசிட்டா வீட்டுக்கு போகாமல் ஒரு பப்புக்கு போவான், அந்த லிக்கர்லாம் சாப்பிட்ற இடத்துக்கு. அங்கே வந்து ஒருத்தர் கேட்பார் அதில் அந்த பண்டில் என்ன இருக்குன்னு. சரி நம்ம ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தா லெட்டர்ஸ். உடனே அந்த லவ் லெட்டர்ஸ் எல்லாமே அவனுக்கு தெரிஞ்ச அந்த இது லெட்டர்ஸ் எல்லாமே லூசிட்டா வந்து மைக்கேலுக்கு எழுதுன உடனே அவன் அந்த லெட்டர்ஸை ரீட் பண்ண ஆரம்பிச்சிடுவான். அப்போ எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும் இப்போ புது மேயர் ஃபேர்ஃப்ரேயோட ஒய்ஃப் வந்து நம்ம மேயர் பழைய மேயர் மைக்கேல் ஏஞ்ச்கார்டோட லவ்வர் அப்படின்ட்டு தெரிஞ்சு இது வந்து ஒரு ஸ்கேண்டலாக வந்து பரவிடும். ஸோ இந்த ஸ்கேண்டல் வந்து எல்லா இடத்துக்கும் போயிடும். ஸோ அதுக்கப்புறம் அந்த லெட்டரை வந்து அவன் இது வந்து பண்ணி அப்போ அந்த அந்த பப்ல வந்து ஒரு இல்லாமல் அப்போ வந்து நம்ம ஒரு ஸ்கிம்டி ரைடு நடத்தலாம் அப்படின்ட்டு. ஸ்கிம்டி ரைடு அப்படின்னா இங்கிலாண்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பப்ளிக் ஷேமிங். யார் மேலேயாவது ஸ்கேண்டல் இருந்துச்சு அப்படின்னா அவங்க மாதிரி ஒரு எஃபிஜியை செஞ்சு ஒரு உருவ பொம்மை செஞ்சு கழுதையில் வச்சு இது பண்ணுவாங்க. அந்த என்ன விஷயம் அப்படிங்கிறத ஊருக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ இதை வச்சு ஒரு ஸ்கிம்டி ரைடு பண்ணலாம் அப்படின்ட்டு இது பண்ணுவாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா நியூசன் வந்துடுவான். நியூசன் வந்து நேராக மைக்கேல் ஹெச்கார்டோட வீட்டுக்கு வந்து நான் வந்து என் டாக்டரை பார்க்கணும் அப்படின்ட்டு சொல்லுவான். நான் சூசனை பார்க்கணும் அப்படின்னு. சூசன் வந்து இறந்துட்டான் அப்படின்னு தெரியும். அதாவது நியூசனுக்கு வந்து அந்த டாக்டர் வந்து அவனோட டாக்டர்னு தெரியும். ஸோ அதனால வந்து சூசன் இறந்துட்டா சூசன் இறந்தா தெரியும், டாக்டரை பார்க்கணும். உடனே இவன் சொல்லுவான் டாக்டர் வந்து நீங்கள் முதல் தடவை நீ பார்த்துட்டு போன இங்கே அவங்க வந்த உடனேயே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். உடனே அவர் போயிடுவார். ஸோ ரைட் இப்போ வந்து ஸ்கிம்டி ரைட் நடக்குது. அப்போ டவுன்ஸ் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கவுன்சிலில் இருக்கிறவங்க புது மேயர் ஃபேர்ஃப்ரே எங்கே இருந்தாருன்னா பிரச்சனை ஆகணும், ஃபேர்ஃப்ரே வந்து வேற ஊருக்கு அனுப்பிடுவாங்க. அப்போ இந்த ஸ்கிம்டி ரைடு நடக்கும். இந்த ஸ்கிம்டி ரைடை வந்து யார் பார்த்துருவா அப்படின்னா எலிசபெத் ஜேனும் எலிசபெத் ஜேனும் லூசிட்டாவும் பார்ப்பாங்க. லூசிட்டாவுக்கு இது பார்த்த உடனே இது இவளை பற்றி தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவள் அப்படியே ஃபெயிண்ட் ஆயிடுவா. அந்த மிஸ்கேரேஜ் ஆகி ரொம்ப டெத் பெட்டுக்கு போயிடுவா. அது ஒரு பதட்டத்தில் ஆயிடுவா. அப்போ வந்து இமீடியட்டாக வந்து மேயரை கூப்பிடணும். மேயர் வந்து ஒரு இடத்துக்கு போயிருக்காருன்னு சொல்லுவாங்க. அப்போ ஆனால் யார் பார்த்துருப்பா மேயரை அப்படின்னா இவன் பார்த்துருப்பான், மைக்கேல் என்ச்கார்ட் பார்த்துருப்பான். உடனே வந்து மைக்கேல் என்ச்கார்ட் வந்து இவர் இந்த ஊருக்கு போகலை, இந்த ஊருக்கு தான் போயிருக்காருன்னு அந்த பக்கம் பர்டிகுலர் ஊருக்கு போய் கூப்பிடுவார். கூப்பிட்ட உடனே இவன் நம்ப மாட்டான். யார் அப்படின்னா ஃபேர்ஃப்ரே நம்ப மாட்டான். ஏற்கனவே பேட் இன்சிடென்ட்ஸ்லாம் இருக்கிறதுனால நம்ப மாட்டான். நம்பாம நான் வரல அப்படின்னு சொல்லிடுவான். அப்போ மறுநாள் வந்து இவர் பார்க்கும்போது ஃபேர்ஃப்ரே பார்க்கும்போது இவ வந்து டெத் பெட்ல இருப்பாள். யாரு அப்படின்னா எலிசபெத் ஜேன் வந்து டெத் பெட்ல இருப்பாள். அந்த டெத் பெட்ல சாரி எலிசபெத் ஜேன்ல லூசிட்டா வந்து டெத் பெட்ல இருப்பாள். லூசிட்டா வந்து சாகிறதுக்கு முன்னாடி உண்மையெல்லாம் சொல்லிடணும்னா மைக்கேல் ஹென்ச்கார்டும் நானும் லவ் பண்ணோம், மேரேஜ் பண்ணணும் தான் இங்கே வந்தேன், அதுக்கப்புறம் உங்களை பிடிச்சதுனால நான் இது பண்ணேன் அப்படின்னு அதை சொல்லிட்டு அவள் இறந்துருவாள். உடனே இப்போ இந்த பரியலும் முடிஞ்சிருது. இப்போ கிட்டத்தட்ட எல்லா இப்போ இவர் சிக்காயிடுறாரு. யாருன்னா மைக்கேல் என்ச்கார்ட் சிக்காயிடுறாரு. அவர் சிக்காகும்போது வந்து எலிசபெத் வந்து போயிட்டு அவரை நல்லா டேக் கேர் பண்ணி நார்மல். அப்போ வந்து மைக்கேல் ஹென்ச்கார்டுக்கு யாருமே இல்லை, எலிசபெத் மட்டும்தான் இருக்கிறாங்க. இப்போ வந்து மறுபடி மேயர் மேயர் வந்து மேயருக்கு ஒய்ஃப் இல்லாதனால இவர் மறுபடியும் அவருடைய ரிலேஷன்ஷிப்பை வந்து எலிசபெத் ஜோன் கூட ரிவைட் பண்ணார். பீப்புள் பேசிக்கிறாங்க இவர் வந்து சீக்கிரம் வந்து எலிசபெத்தை வந்து மேரேஜ் பண்ணிக்குவார் அப்படின்னு. ஆனால் மைக்கேல் என்ச்கார்டுக்கு வந்து அது பிடிக்கல. ஏன்னா ஃபேர்ஃப்ரேயே ஏற்கனவே அவருக்கு பிடிக்காது. இந்த டைம்ல வந்து மறுபடியும் நியூசன் வர்றாரு. நியூசன் வந்த உடனே ஃபர்ஸ்ட் வந்து லூசிட்டா இல்லை, இப்போ எலிசபெத் ஜேன் வந்து எலிசபெத் ஜேன்ட்டுக்கு வந்து ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டரில் என்ன இருக்குன்னா
என் பேரு நியூசன், நான் வந்து உன்னைய மீட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறார். உடனே எலிசபெத் வந்து அந்த லெட்டரை அப்பாட்ட காமிக்கிறார். இப்படி வந்து நியூஸ்ன்னு ஒருத்தர் என்னை பார்க்கணும்னு கூப்பிட்றாரு, வாங்க நீங்களும். உடனே இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வரல, நீ போ. நீ அவரை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஊருக்கு போயிடுவேன். எனக்கு போதும் வாழ்ந்தது போ. ஏன்னா இவருக்கு வந்து பயமாக இருக்குது. ஒருவேளை உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம நம்மளை ஏற்றுக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவ வேற அப்படி நடந்து போகிற மாதிரி போயிடுறாரு. உடனே நியூசன் வந்து அந்த ஃபேர்ஃப்ளேயோட ஹவுஸில் தான் அந்த மீட்டிங் நடக்குது. நடந்த உடனே ஒரு உண்மையை சொல்கிறேன், நான் தான் அவனுடைய உண்மையான அப்பா, அவர் வந்து ஸ்டெப் ஃபாதர் தான் அப்படின்னு எலிசபெத் எல்லா சூசன் பற்றி எல்லாம் சொன்ன உடனே ஒரு ஹாப்பி யூனியன். ஆனால் எலிசபெத் ஜேன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஷீ ஸ்டார்ட்ஸ் ஹேட்டிங் மைக்கேல் ஹென்ச்கார்ட். அவர் எதிர்பார்த்ததுனால தான் அவருக்கு போயிட்டார். உடனே மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகுது. அந்த இப்போ வந்து சில மாதங்கள் கடந்துட்டு உடனே மைக்கேல் ஹென்ச்கார்டுக்கு அந்த தகவல் கிடைக்குது, இன்னைக்கு தான் மேரேஜ் நடக்க போகுது அப்படின்னு. உடனே அவர் நடந்து வர்றார் கேஸ்டல் பிரிட்ஜ். அப்புறம் வந்து அவருடைய ட்ரெஸ்ஸு எல்லாம், ஏன்னா மேயரோட கல்யாணம், ஃபேர்ஃப்ளேயோட கல்யாணம். ஸோ அதனால எல்லாம் கோலாகலமாக இருக்கிறாங்க. இவர் வந்து வர்றாரு. ஃபர்ஸ்ட் வந்து அங்கே டான்ஸ் நடக்குது. அங்கே டான்ஸில் வந்து இவர் பார்க்குற ஃபர்ஸ்ட் வந்து அந்த பிரைடு வந்து எலிசபெத் ஜேன் டூ, அவங்க வந்து ஃபேர்ஃப்ளே கூட டான்ஸ் ஆடுறாங்க. அடுத்து அவங்க ஃபாதர் நியூசன் கூட டான்ஸ் ஆடுறாங்க. அது பார்க்கும்போது வந்து அவர் நினைக்கிறார் நம்ம இருக்க வேண்டிய இடம் அப்படின்னு நினச்சிட்டு. ஆனால் எல்லாரும் அவரை வந்து இது பண்ண அந்த டான்ஸ் முடிஞ்ச உடனே ஆக்சுவலி இவர் வந்து ஒரு சின்ன ஒரு பேர்டு கொண்டு வருவார். ஒரு பேர்டு ஒரு இதில் நியூஸ் பேப்பரில் அந்த கவரில் சுற்றி அந்த பேர்ட் கேஜ் கொண்டு வருவார். உள்ள ஒரு சின்ன அந்த கோல்டன் ஃபிஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேர்டு இருக்கும். ஸோ உடனே கேட்பார், என்ன நான் வந்து ரெக்கன்சில் ஆகிருக்கிறேன், நீ ஏற்றுக்கோ, ஸ்டெப் ஃபாதரை ஏற்றுக்கோ அப்படின்னோடனே எலிசபெத் சொல்லுவாங்க, இன்னும் என்கிட்ட நிறைய பொய் சொல்லிட்டீங்க, அதனால் நான் உங்களை ஏற்ற முடியாது, இதுக்கு மேலே என் கண்ணிலே படாதீங்கன்னு சொல்லுவேன். உடனே இவர் வந்து அந்த கிஃப்ட்டை கூட கொடுக்காம அப்படியே போயிடுவார். அப்புறம் ஒரு ஃபியூ வீக்ஸ் கழித்து அவங்க வீட்டெல்லாம் அப்படி க்ளீன் பண்ணும்போது பார்ப்பாங்க, ஒரு பேர்ட் கேஜ் நியூஸ் பேப்பரில் சுற்றி இருக்கும். அப்போ வந்து கேட்பாங்க, யார் இதை கொண்டு வந்தா அப்படின்னோடனே அதுக்குள்ளே ஒரு பேர்டு வந்து செத்து இருக்கும். ஒரு ஒரு 2 வாரம் ஆக்சுவலாக சாப்பாடு கொடுக்காம. உடனே அப்போ அந்த ஒர்க்கர்ஸ் சொல்லுவாங்க, இது வந்து ஒரு வேளை இந்த மைக்கேல் ஹென்ச்கார்டு வந்தார்ல, அவர் தான் கொண்டு வந்திருப்பாரு, நாங்கள் பார்த்தோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே அவருக்கு வந்து எலிசபெத்துக்கு வந்து மறுபடி அந்த அப்பா மேலே பாசம் பொங்குது. உடனே ஹஸ்பண்ட் ஃபேர்ஃப்ளைட்டை, நான் தப்பு பண்ணிட்டேன், நீ வந்து எப்படியாச்சும் என் அப்பாவை ஸ்டெப் ஃபாதரை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னொடனே இவங்க போகிறாங்க. அவங்க போகிற இடத்துக்கு ஒரு கடைசியாக கண்டுபிடிக்கிற அந்த ஜோஷுவா ஜோப் தான் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க. அப்படி பார்த்துட்டு அப்படியே போகும்போது கடைசியாக கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிக்கும் போது வந்து ஒருத்தர் சொல்கிறாரு, இப்போ தான் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி மைக்கேல் ஹென்ச்கார்டு வந்து இறந்தாரு அப்படின்னு. உடனே இவங்க போகிறாங்க. போகும்போது வந்து அவர் ஒரு நோட் எழுதி வச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, என்னைய பற்றி நான் செத்ததை வந்து எலிசபெத் ஜேன்ட்டு சொல்லக்கூடாது. என்னுடைய லாஸ்ட் விஷ் வந்து டு பி ஃபர்காட்டன், இனி யாருலையுமே ஞாபகத்தில் வச்சிருக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லி நோட் எழுதியிருக்காங்க. இவங்க அழுதுட்டு அதுக்கப்புறம் ஓகே, அவங்க ஃபாதர் சொன்ன மாதிரி அவரை சீக்கிரம் மறந்துடலாம் அப்படின்னு மறக்க முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து எலிசபெத் ஜேன் டூ, அப்புறம் மேயர் டொனால்ட் ஃபேர்ஃப்ளே, ஸோ தே லிவ் வெரி ஹாப்பிலி. ஆனால் எலிசபெத் ஜேன் மட்டும் அப்பப்போ அவங்களுடைய ஸ்டெப் ஃபாதரை நினச்சி அப்செட் ஆயிடுவாங்க. இவங்க நியூசன் வந்து மேரேஜ் முடிஞ்ச சில நாட்கள்லேயே வந்து நான் பக்கத்து போட்டிருக்கிற இடத்துக்கு போயிடுறேன், அவருக்கும் கடலுக்கும் ரொம்ப தொடர்பு, அதனால் வந்து அங்கே போய் நான் இருக்கிறேன்ட்டு அவர் தனியாக போயிடுவார். இந்த கப்பல் வந்து அதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஓகே, ஓவராலாக பார்த்தோம்னா ஸ்டோரி லெவல் அப்படின்னா அந்த நிறைய ரிலேஷன்ஷிப்பை பற்றி ரொம்ப இந்த விக்டோரியன் ஏஜை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ஃபால்ஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கும். ஸோ அதனால் அதை பற்றி தாமஸ் ஹார்டி இந்த நாவலில் ரொம்ப டீட்டெயில்டாக பேசியிருக்கிறாரு. இது போக அந்த அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அதை பற்றியும் பேசியிருக்கிறாரு. ஸோ இப்போ நான் ப்ரொவைட் பண்ணது வந்து ஒரு 30 மினிட் சம்மரி அண்ட் அனாலிசிஸ் தான். ஆனால் எங்களுடைய மெயின் கோர்ஸில் வந்து ஒரு 3 ஹார்ஸ்க்கு உள்ள ஒரு லெசன் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக இருக்குது. இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அந்த எங்களுடைய மெயின் கோர்ஸில் வந்து அது ரொம்ப டீட்டெயில்டாக எல்லா விஷயங்களும் உள்ள இருக்கும். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். ஒருவேளை உங்களுக்கு அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா feel free to call the given number. Thank you, all the best. Have a nice day.